ஹலோ ஹால்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து என்னோட முதல் விளாக் போடுறேன். ஸோ கண்டிப்பா நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா நெறைய வீடியோஸ் வந்து போடுறேன். இப்போ நாங்க எங்க போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தா, ஸோ மைசூருக்கு போயிட்டுருக்கோம். மைசூர்லேருந்து நஞ்சன்கூடி. ஸோ அங்க வந்து ஒரு இடம் வாங்கியிருக்கோம். நாங்க வந்துட்டு பாப்பா பொறக்கிறப்போ வந்து அமௌண்ட் போட ஸ்டார்ட் பண்ணோம். 10,000 10,000 அப்படின்ட்டு மந்த்லி. அது வந்துட்டு இப்போது சரி பாதி ஆயிருக்கு. போய் அந்த இடத்த பார்த்துட்டு வரலாம். இதுவரைக்கும் பார்க்கவே இல்ல. ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போலாம் அப்படின்றதுக்காக ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே வந்து கிளம்பியாச்சு. ஸோ 7 மணிக்கெல்லாம் வீடு விடலாம் அப்படின்ட்டு. என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு 7 மணிக்கு வெயில் வந்து அப்படி கொளுத்துது. என்னடா இது பெங்களூர்ல வெயிலா இருக்கே! அப்படின்ட்டு எனக்கே ஒரு ஆச்சரியமா தான் இருந்துச்சு. ஸோ அப்படி வெயிலா இருந்துச்சா, அதுக்கப்புறமா ஏறி நாங்கள் அப்படியே கிளம்பியாச்சு. சரி போகிற வழில டிஃபன் சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்றதுக்காக டிஃபன் சாப்பிட்டுட்டு முதல்ல நாங்கள் சாமுண்டி பெட்டாக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். வேணாம் நம்ம ஃபஸ்ட்டு இடத்த பார்த்துட்டு வர்றப்போ வந்து சாமுண்டி பெட்டை பார்க்கலாம் அப்படின்றதுக்காக போனோம். அங்கே வந்துட்டு நஞ்சன்கூடி இருக்குது. ஸோ நஞ்சன்கூடி சிவன் கோவில் அங்கேயும் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு போனோம். ஃபுல்லு ரஷ்ஷு, நிற்கவே கார் விடவே இடம் இல்லாமல் இருந்துச்சு. சரி கோபுரத்தை மட்டும் கையெடுத்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அப்படியே வந்துட்டோம். ஸோ நம்ம இடத்துக்கிட்ட போகலாம் அப்படின்ட்டு. ஸோ இங்கே தான் வந்து நாங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கோம். எனக்கு தெரியல இது எப்படி வரும், எங்கே வரும், எப்போ வரும் அப்படின்னு எங்களுக்கு தெரியல. இன்னும் 4 வருஷம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா நம்ம கைக்கே வந்து வரும். இப்போவே நம்ம வந்து ஃபுல்லாக அமௌண்ட் பே பண்ணிட்டு இப்போவே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் தான் சரி வேண்டாம் பாப்பா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறப்போ வரும் அப்படின்னு ஃபஸ்ட்லேயே நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அப்படியே வரட்டும் ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை அப்படின்றதுக்காக மாதம் 10,000 கட்டிகிட்டே வந்துட்ருக்கோம். ஸோ இடம்லாம் சூப்பராக இருக்குது. போனோன்னே அந்த செக் போஸ்ட் கிட்ட வந்துட்டு கேரளா பார்டர்ன்னு சொன்னாங்க. எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. என்னடா இது கேரளா பார்டர்ல நம்ம வந்து வாங்கியிருக்கோம் இடம் அப்படின்ட்டு. ஸோ இல்ல நான் இந்த இடத்துலேருந்து கோயம்புத்தூருக்கு 150 கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கோயம்புத்தூருக்குன்னா அது கேரளா பார்டர் மாதிரி தானே அப்படின்னு நினச்சிட்டு ஸோ அதுக்கு தான் போட்டிருப்பாங்களோ அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறமா எல்லாம் பார்த்துட்டு ஸோ அங்கே எல்லாத்தையும் வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்து ஹோட்டலுக்கு வந்துட்டோம். மத்தியானம் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. ஸோ காலைல சாப்பிட்டுட்டே வந்து 10 மணி ஆகிடுச்சா. சரி மத்தியானத்துக்கு சும்மா லைட்டாக சாப்பிட்டுடலாம். நான்வெஜ் எதுவும் சாப்பிட முடியாது. ஸோ நம்ம வந்து கோவிலுக்கு போகணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். சாமுண்டி பெட்டாக்கு வந்து போகலாம் அப்படின்ட்டு. ஸோ அதனால வந்துட்டு நாங்கள் சாப்பிடவே இல்லை நான்வெஜ்ஜு. ஸோ வெஜ்ஜு சாப்பிட்டுடலாம் அப்படின்ட்டு போயிட்டு வெஜ் ஹோட்டலுக்கே போயிட்டு பியூர் வெஜ் ஹோட்டலுக்கு போயிட்டு நான் வந்து ஒரு மில்ஸ் வாங்கியிருந்தேன். ஸோ பாப்பாவுக்கு ஊட்டலாம் அப்படின்ட்டு. அவள் என்ன பண்ணிட்டேன் எனக்கு இட்லி தான் வேணும்னு ஒரே அடம் பிடிச்சி இட்லி வாங்கி இட்லி சாப்பிட்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறமா நான் பன்னீர் மஞ்சூரி வாங்கி சாப்பிட்டு சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. அதுக்கப்புறமா என் பையன் வந்துட்டு எப்போவுமே வெஜிடேபிள் ரைஸ் தான் வாங்கி சாப்பிடுவான். அவர் வந்துட்டு எனக்கு தயிர் சாதம் மட்டும் போதும் அப்படின்ட்டு தயிர் சாதம் சாப்பிட்றாரு. ஆனால் நான் சாப்பாடு வாங்கி வேஸ்ட்டு பாதி சாப்பாடு அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ அதுக்கு பதில் நம்மளும் ஒரு தயிர் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுக்கலாமோ அப்படின்னு தான் தோணுச்சு. ஸோ அதுக்கப்புறமா கோவில்கிட்ட வரலான்ட்டு வெயிட் பண்ணோம். இங்கே வந்துட்டா 5 மணிக்கு தான் விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2 ஹவர் வந்து வெளியே நின்று அந்த வெயில் வேறு அப்படி இருந்துச்சு. ஸோ ரொம்ப நேரம் நின்று அதுக்கப்புறமா விட்டாங்க. ஒரு 4:45 அந்த டைமில் வந்து விட்டாங்க. ஸோ ஏன் லேட்டு அப்படின்னு கேட்டதுக்கு யாரோ வராங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மினிஸ்டரும் யாரோ வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாம் கோவிலுக்கு. அன்றைக்கி ஏதோ விசேஷம் போல் இருக்குது எனக்கு தெரியல. ஸோ அதுக்கப்புறமா 4:45 அப்படின்னு நாங்கள் வந்து மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பாப்பா வந்து அந்த வெயிலுக்கு வந்து தாங்கவே முடியல. மூஞ்சியெல்லாம் ரெட் கலர் ஆகிடுச்சு அவளுக்கு. ஸோ கொஞ்சம் நேரம் வந்துட்டு ஏசி போட்டு வச்சுருந்தா ஸோ அது ப்ராப்ளம் ஆகிடுது காரு அப்படின்றதுக்காக நாங்கள் வெளியே வந்து டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே வந்து நின்றுட்டு இருந்தோம். ஸோ கார் பார்க்கிங் பண்ண பார்த்தாலும் அவ்வளோ ரஷ்ஷாக இருந்துச்சு. எப்படியோ காரை பார்க் பண்ணிவிட்டு ஸோ அப்போ தான் வந்து எல்லோரும் வந்துட்டு இருந்தாங்க. நிறைய காருங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம ரூ. 100 டிக்கெட்டில் போயிடலாம் அப்படின்ட்டு உடனே போயிட்டு ரூ. 100 டிக்கெட் வாங்கிட்டு அதுக்கப்புறமா அந்த லைன்லேயே வந்து நாங்கள் போயிட்டோம். ஸோ போனோடனே ஃபஸ்ட்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா வெளியே வந்துட்டோம். சாமி சின்னது தான். சின்ன சாமி தான். ஆனால் அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது சாமுண்டி அம்மாவுக்கு. ஸோ சாமுண்டேஸ்வரிக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் மைசூருக்கு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கோவிலுக்கு போயிட்டு போங்க. நான் வந்துட்டு பொறந்ததுலேருந்து பெங்களூரில் தான் இருக்கேன். ஆனால் இப்போ தான் நானே போய் பார்த்தேன். எத்தனை நாள் ஆச்சு, எத்தனை வருஷம் ஆச்சு. ஸோ கோவிலுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறப்பெல்லாம் நான் வந்து வரவே முடியல. இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி மைசூருக்கு வந்திருக்கேன். ஒரே வாட்டி தான் வந்திருக்கேன். ஸோ அப்பயும் வந்துட்டு நான் கோவிலுக்கு போகவே இல்லை. இந்த டைம் என்ன ஆனாலும் பரவாயில்ல வெயிட் பண்ணி நாங்கள் வந்து பார்த்துட்டு தான் போவோம் சாமி அப்படின்ட்டு 2 மணி நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம். ஏன்னா எங்கள் வீட்டுக்கார் வந்து வெயிட் பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது. இல்லைன்னா டக்குன்ட்டு அப்படியே எடுத்து வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பார். நான் எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. அவரே வந்து வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்ட்டு. ஏன்னா அவருமே இந்த கோயில் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம என்ன ஆனாலும் இன்றைக்கி பார்த்துட்டு தான் நம்ம போகிறோம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டு அங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வெளியே வந்துட்டோம்.
வர வழியெல்லாம் இந்த பக்கம் அந்த பக்கம் டாய்ஸ் கடை போட்டுட்ருக்காங்க. ஸோ பாப்பா எனக்கு இந்த டாய் வேணும், எனக்கு அந்த டாய் வேணும்னு ஒரே அடம். ஸோ அவளுக்கு ஏதோ ஒரு ஏபிசிடி காட்டு அப்படின்னு சொன்னேன். ஸோ ஏபிசிடி வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து வந்தாச்சு. எனக்கு வந்து இந்த வெயிலில் இருக்கிறதுனால என்ன ஆயிடுச்சுன்னா தலைவலி வந்துச்சு. எனக்கு எப்போவுமே இந்த வெயில் வந்து செட்டே ஆகாது. எவ்வளோ குளிர் இருந்தால் கூட நான் தாங்கிடுவேன். எனக்கு இந்த வெயில் மட்டும் செட்டே ஆகாது. ஸோ எனக்கு தமிழ்நாடு பக்கம் வரணுன்னாவே கொஞ்சம் பயம் எனக்கு. ஸோ அந்த வெயில் வந்து என்னால் தாங்கவே முடியறதில்ல. எப்போ பார்த்தாலும் டேப்லெட் போட்டுகிட்டே இருப்பேன் நான் ஊருக்கு வந்தேன்னா தலைவலி டேப்லெட். ஸோ மைசூரில் வந்து ரொம்ப ஃபேமஸான என்ன அப்படின்னு கேட்டாக்கா கண்டிப்பாக பிருந்தாவனம் தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த பிருந்தாவனம் இதுவரைக்கும் நானுமே பார்த்ததே இல்லை. ஸோ எப்படி இருக்குது பார்க்கலாம், போயிட்டு போகலாம் அப்படின்ட்டு உள்ளே போனோம். ஸோ அங்கே போனால் செம்ம கூட்டம். காரு நிற்க இடம் இல்லாமல் அதுக்கே 1/2 ஹவர் நாங்கள் வெயிட் பண்ணி காரை வந்து விட்டுருக்கோம். ஸோ அவ்வளோ ரஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ அப்படி என்னப்பா இருக்குது இந்த பிருந்தாவனம் இவ்வளோ ரஷ்ஷாக இருக்கே அப்படின்னு எனக்கும் தெரியல. சரி போய் காரை விட்டுட்டு இறங்கி பார்த்தா நிறைய கடைங்க இருக்குது. உள்ளே வெளியே அப்படின்ட்டு நிறைய கடைங்க இருக்குது. நிறையா வாங்குகிற ஐட்டம்ஸ் எல்லாம் நிறையா இருந்துச்சு. எனக்கு தலைவலி அப்படின்றனால நான் எதுவுமே பார்க்கவே போகல. அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. ஸோ என்னத்துக்கு அவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்ட்டு டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போனோம். ஸோ கலர் கலராக தண்ணி வந்துட்டுருக்கு. ஸோ அதுதான் வந்து அந்த பிருந்தாவனத்துக்கே ஒரு இது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்துட்டு வேஸ்ட்டாக வந்துட்டு ரூ. 300 கொடுத்து அப்படின்னு தான் தோணுச்சு. எனக்கு வந்து ஒன்றும் பிடிக்கல. ஸோ பிருந்தாவனம் போயிட்டு வந்தீங்கன்னா போயிட்டு வந்தோம் பிருந்தாவனம் அவ்வளோதான் அப்படின்னு தான் சொல்ல தோணுச்சு. அங்கே ஒன்றும் பார்க்குற அளவுக்கு ஒன்றும் இல்லை. நிறையா வந்து ஃபிலமில் வந்து பார்த்துக்கலாம். ஸோ நிறைய தமிழ் ஃபிலமில் வந்துட்டு ரஜினி பாட்டு எடுத்ததோ, ஸோ சிவாஜி பாட்டு எடுத்து ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ இந்த இடம் தான் அப்படின்ட்டு ஒரு ஞாபகத்துக்கு ஃபோட்டோவும் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். அங்கே வந்து ஹோட்டல் இருந்துச்சு. ஸோ இங்கே தான் வந்துட்டு சிவாஜி, எம்ஜிஆர் ஸோ யார் இங்கே ஷூட்டிங் வந்தாலும் இந்த ஹோட்டலில் தான் வந்து ஸ்டே பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஹோட்டலில் ரேட் வந்து ஒரு நாளைக்கு 15,000 20,000 வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஐயோ! அவ்வளோ ரேட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்ட்டு பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இதெல்லாம் எங்கள் வீட்டுக்காரர் தான் சொல்லிட்டு இருந்தார். இப்படியெல்லாம் இருக்கும், இங்கே தான் வருவாங்க, இங்கே தான் தங்குவாங்க, ஸோ இங்கே தான் ஷூட்டிங் எடுத்தாங்க. எங்கள் வீட்டுக்கார் வந்துட்டு அப்படியே ஒரு கைடன்ஸ் மாதிரி ஆயிட்டாங்க. எனக்கு எல்லாத்தையும் சொல்லிகிட்டே வராங்க. ஸோ இது வந்துட்டு இப்படி, இது வந்துட்டு இப்படி, இங்கே தான் வந்தாங்க, இங்கே தான் பாட்டு எடுத்தாங்க, ஸோ அந்த படத்தை நான் உனக்கு போட்டு காமிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஓகே போட்டு காமிங்க அப்படின்ட்டு. ஸோ ஃபுல்லாக ஏன்னா அவருமே இதான் ஃபஸ்ட் டைம் வந்தார். எல்லாமே வந்து டிவியில் தான் பார்த்தாரு. ஸோ இந்த பாட்டில் வர்றது படத்தில் வர்றது தான் பார்த்தாரு. இப்போ தான் வந்து நேரில் வந்து பார்த்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா. நான் வந்து பிருந்தாவனம்னா வேறு ஏதேதோ இருக்கும், ஸோ விளையாடுறதுக்கெல்லாம் இருக்கும், நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்தேன். இங்கேருந்து பார்க்குறப்போ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த கலர் கலராக தண்ணி வரும் இல்லையா, ஸோ அதுதான் நம்ம பார்த்துட்டு நிறைய பேர் ரீல்ஸு அதுக்கப்புறமா வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டுருந்தாங்க. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு நானுமே ஒரு ஃபோட்டோ ஒரு வீடியோ எடுத்துகிட்டு எங்கள் வீட்டுக்காரர் வந்துட்டு இங்கே நல்லாயிருக்கு ஃபோட்டோ எடு, அங்கே நல்லாயிருக்கு ஃபோட்டோ எடு அப்படின்னு நிறையா ஃபோட்டோஸ் வந்து எடுத்துகிட்டே இருந்தாங்க. ஸோ அவ்வளோதான் நாங்கள் மைசூருக்கு வந்து போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நைட் 11 மணி ஆயிடுச்சு வீட்டுக்கு வரத்துக்கு. ஸோ எங்கள் வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக வந்துட்டு லைக் பண்ணிவிடுங்க. இந்த சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி நீங்கள் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ண நான் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். கண்டிப்பாக அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து டச் பண்ணிட்டு போங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.